திருப்ப கிடைக்கவே கிடைக்காது இந்த முதலாவது அனுபவம். காவடி எடுத்து கொண்டு வரணும் போல இருக்கு. இப்படித்தான் இந்த ஊரில் காலையில் நல்ல சாப்பாடுங்க சாப்பிடலாம். ஐயா யோசிக்கிறேன். எல்லா இடமும் நல்ல நெருக்கமாக இருக்கும். இதுகளுக்குள்ள எல்லாமே வந்து வீடுகள்லாம் காலை உணவுங்க சாப்பிடலாம். மேனேஜ் பண்ண அளவுக்கு கணக்கு குப்பையில் எல்லாமே இதில் காலையில் எங்கே சாப்பிடலாம் நல்ல சாப்பாடு. டிஃபன் வந்து சொன்ன வந்து இந்த கடை நல்லா இருக்கும், போய் சாப்பிடுங்க. நாங்கள் டீ கடை போனாங்க, அதில் டீ போட்டு கொண்டு வந்தவர் ஹிந்திக்கார ஒரு ஆள். இட்லி எங்களோட ஊரில் செய்கிறத விட நல்ல பெரிய இட்லியாக இருக்குங்க. வேறு பூரி சொல்லிக்கலாம். பூரிக்கு இந்த கிழங்கு வச்சிக்கணும், இந்த நெய் வாசம் அடிக்குது. எல்லாமே ஈஸியாக இருக்கு. என்ன ஆப்பில் ஸ்கேன் பண்ணி விட்டா சரி, போய் அங்கே போகணும் இங்கே போகணுமெண்டு இல்லை. சென்னை என்னடா. இனிய காலை வணக்கம். தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்து முதலாவது நாள் விடிய காலை உணவுக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். அந்த முதலாவது அனுபவம் இருக்குது தானே, அது எப்போவுமே வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். ஏன்னா திருப்ப கிடைக்கவே கிடைக்காது இந்த முதலாவது அனுபவம்ன்றது. சரி, இன்றைக்கு இங்கே இந்தியாவில் காலை உணவு என்ன மாதிரி இருக்குது, எங்கே போய் சாப்பிடணுன்றதை தொடர்ந்து பாருங்கள். அதோட சரியான சத்தம். ஓ, செத்த விடு இல்லை இல்லை, கோயில். நான் நினச்சேன் நீங்கள் இதண்டு கோயில். சரியான ஒரு பரபரப்பா. இரவும் அப்படி தான் கிடந்தது, விடியவும் அப்படி தான் இருக்கு. நாங்கள் தங்கி நிற்கிற இடம் அவ்வளவு க்ரௌடான ஏரியா. சேம்பாக்கம் மைதானம் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில். ஓ, பொர்றா இதில் பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து கொண்டு வரணும் போல இருக்குது. இப்படி தான் இந்த ஊரில் காவடி எடுக்கணும் போல இருக்குது. காவடி எடுக்கிற மாதிரி கிடக்குடா. தலையில் வச்சு கொண்டு வித்தியாசமாக இருக்கு பேர். நான் உடனே என்னன்னு சொல்கிறேன், முன்னுக்கு பறை தானே அடிச்சு கொண்டு வந்து பறை அடித்து கொண்டு வர. நான் நினச்சேன் எங்களோட ஊரில் எல்லாம் இந்த பறை வந்து இந்த இறந்த நிகழ்வுகள் அதுகளுக்கு அடிப்பினோம். ஆனால் தமிழக பாரம்பரியத்தில் பறை இருக்குது. இப்போ முன்னுக்கு வர நான் அப்படி நினைச்சேன். இதில் வந்து ஒரு இது வந்து நடக்குது. இதுக்கு பக்கத்தில் நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே கோயில் கிடக்கு போல இருக்கு. அந்த போய் நம்ம இதில் பறை அடித்தோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல கணக்கு ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன இந்த இடத்த சுற்றி இருக்குது. அதனால தான் கணக்கு விலை போல் இருக்குது. நாங்கள் போட்ட ரூமும் வந்து 3100 இந்தியன் காசு கிட்ட வந்துட்டு. அப்போ சரியான பிஸியான இது என்ன மச்சிகள் நடக்கிறோம். அப்போ அதுக்கு ஆக்கள் வருது. அதில் போயிட்டு சாமி அப்படியே திருப்பி கொண்டு வருது. ஃபஸ்ட்டாக பறை தான் போகுது. அதுக்கு பிறகுதான் மேல தாளங்களோட வாங்க நீங்கள் தானே. சரி, இங்கே இருக்கிற சம்பிரதாயங்கள் வந்து இப்படி தான் இருக்குது. முதலாவதாக நாங்கள் வந்து ஒரு உணவகத்தை தேடணும். நல்ல உணவகமோ தெரியலை. அங்கே ஐயா எங்கே சாப்பிடலாம், நல்ல சாப்பாடு அங்கே சாப்பிட்லாம் தெரியாதா? காலையில் நல்ல சாப்பாடு அங்கே சாப்பிட்லாம். ஐயா யோசிக்கிறேன். ஐயோ பதில் சொல்கிறாங்க, யோசிக்கிறார். எங்களுக்கு இருக்கவே இருக்குது சென்னையில் ஆட்டோக்காரன். ஒரு ஆட்டோக்காரனை பிடிச்சி சென்னையில் வேண்டுட்டோம்டா. சென்னை வந்து இவ்வளோ பெரிய இடம். நாங்கள் நிற்கிற இடத்துல எங்கே நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம்னு கேட்டுருக்கோம். சேப்பாக்கம்
மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், எல்லா இடமும் நல்ல நெருக்கமாக இருக்கும். இதுகளுக்குள்ள எல்லாமே வந்து வீடுகள்லாம். இங்கே வீடுகளுக்கு மதில்களும் இல்லை, என்னென்னு சொல்கிறது, ஒரு வீட்டின் இதிலே இன்னும் ஒரு இது தொடங்கும். மற்றது இதில் பார்த்தீங்கன்னா இதில் பைக்ஸுகள் எல்லாம் வந்து கவனிப்பாரட்டு நார்மலாக அப்படியே விட்டுருப்பினோம். ஏன்னா இங்கே சரியான மலிவு, புது பைக்ஸுகளே வந்து 1 லட்சம் அப்படியே எடுக்கலாம். இதெல்லாம் பேர் ஆக்கள் இல்லாமல் அப்படியே விட்டுருக்கு. ஐயா எங்கே நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம்? காலையில் எங்கே காலை உணவு எங்கே சாப்பிட்லாம்? வெளியூர்லாம் வந்துருவீங்க. நாங்கள் வெளிநாடுலேருந்து வந்துக்கிறேன். ராமநாடு சரி சரி. நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து. ரைட் சரி. ராமநாதன் பக்கத்தில் நான் என்ன ஐயா சரி ஓகே சரி ஓகே. வெளி இடங்கள்லேருந்து வந்தாக்களுக்கு தெரியாது. நான் சரி ஒரு இடத்த இந்த பொடி சரி. இதில் பக்கத்தில் ஒரு மெஸ் ஒன்று இருக்குது, பாரதி மெஸ் உண்டு. அந்த மெஸ்ஸில் போய் சாப்பிடுவோம். விடிய காலமே நீங்கள் மேள தாளங்களுடன் சந்தித்துள்ளீர்கள். மற்றது சரியான க்ரௌடான ஏரியாண்டபடியாக வந்து என்னென்னு சொல்கிறது, அந்த மேனேஜ் பண்ண அளவுக்கு கணக்கு குப்பையில் எல்லாம் இதில் இருக்குது. ஆட்டோக்காரன் அண்ணா எங்கே சாப்பிட்லாம்? காலையில் எங்கே சாப்பிட்லாம் நல்ல சாப்பாடு? டிஃபன் பாரதி மெஸ் போகலாம், நல்லா இருக்கும். சரி ஓகே. ஆட்டோக்கார அண்ணே சொல்லிட்டார் பாரதி மெஸ்ஸில் தான் இன்றைக்கு நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். அதோட இங்கே எல்லா ஆட்டோக்களும் வந்து மஞ்சள் கலர்லாம் அடிச்சிருக்கோம். அதோட அவையிலும் வந்து இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். நல்ல விஷயம். ஏன்னா தனியாக ஒரு ஆட்டோக்களை வந்து தனியாக நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளலாம். எல்லா ஆட்டோக்கும் வந்து இதில் மீட்டர் இருக்குது. அதோட சில ஆட்டோக்கு இந்த கீழே வந்து சிஎன்ஜி கேஸ் ஒன்று போட்டிருக்கணும். அந்த கேஸ்லேயும் வந்து இங்கே ஆட்டோ வந்து ரன் ஆகுது. டீ கடை இங்கே இதில் பாருங்க. சரி பாரதி மெஸ் என்ற ஒரு மெஸ் ஒன்று சொன்னவன் அதில் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்கே போவோம்? இட்லி, தோசை, பூரி, மசால், பொங்கல், கோதுமை மாவு, உப்புமா, இடியாப்பம். ஓகே, இதுதான் வந்து பூண்டு தோசை பாரதி மெஸ். அவையில் கேட்க வந்து அவை சொன்ன வந்து இந்த கடை நல்லா இருக்கும், போய் சாப்பிடுங்க. சரியான க்ரௌடாக தான் இருக்குது. ஆனால் இடம் பிடிக்கிறதான் கஷ்டம் போல் இருக்குது. பார்ப்போம். இதில் இருப்போம் பாருங்க. சரியான ஒரு பிஸியாக தான் இருக்குது. கூடுதலாக பூரி, தோசை. உட்கார்ந்து விட்டீர்களா? என்ன உணவு இருந்துவோம் நாங்கள் இங்கே வந்து கூடுதலாக எல்லோரும் தோசை சாப்பிடணும். தோசை சாப்பிடுவோம், பூரி சாப்பிடுவோம். விலை ஓகே தான் இருக்குது, யோசிக்க தேவையில்லை. வாழை இலையில் நல்ல பெரிய இலை கொண்டு போடுறேன். என்ன இருக்குண்ணா? பூரி இருக்கு, தோசை தாங்கண்ணே. இட்லி ஓகே. கணக்க விஷயங்கள் இருக்கா? நான் கணக்க எல்லாமே வந்து சாப்பிட இல்லாது ஒரு 2 சொல்லிக்கிட்டோம். காணாடி என்னமே வந்து எக்ஸ்ட்ராவாக எடுப்போம். இலையில் போட்டுக்கிட்டோம். மற்றது எல்லா டேபிள்லேயும் வந்து இங்கே வந்து சட்னி, சாம்பார் இதெல்லாமே அப்படியே வச்சுக்கணும். அன்லிமிட்டட் போல என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்க வரேன். எங்களுக்கு சர்வ் பண்ணின அண்ணா வந்து ஹிந்திக்காரண்ணா. கூடுதலாக சொல்லிக்கணும், இந்த தமிழ்நாட்டில் கணக்க ஹிந்திக்காராக்கள் வந்து ஒர்க் பண்ணி ஹிந்தி ஒர்க் பண்ணினோம்னா நான் அது உண்மை தான். கணக்க பேர் நேற்று நாங்கள் டீ கடை போனாங்க, அதில் டீ போட்டு கொண்டு வந்தவர் ஹிந்திக்கார ஒரு ஆள் தான். ஏன் அப்படின்னா அவையெல்லாம் வேலை செய்ய வேண்டாக்கும். அதே மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் நாங்கள் எடுத்துக்கொண்டா வந்து அதான் யாழ்ப்பாணத்துலேயும் கடையில் வேலைக்கு வந்து கூடுதலாக சிங்களாக்கள் வெளியிடங்கள்லேருந்து தான் வந்து அடிக்கணும். அது ஏனென்று நீங்கள் வந்து உணரணும். இதையும் தண்ணி வச்சிக்கணும்னு தெரியுமா? வாழையிலேயே முதலாவது தான் கழுவோம். ஸ்டாண்டை விட்டுட்டு வந்துட்டேன்.
சரி வாழை இலையை போட்டு என்ன நாங்கள் அப்படி தான் பார்த்துறாங்க மேலா போல பனை தாரல் மாதிரி தூக்கணும் உடனே வருமா புரிதான் ரைட் இட்லி நல்ல பெரிய இட்லியாக இருக்குது இட்லியை பாவம் இட்லி எங்களோட ஊரில் செய்கிறத விட நல்ல பெரிய இட்லியாக இருக்குது இங்கே வேறு எவ்வளோ பெரிய வட்டை இருக்குது சில தட்டு இட்லின்னு சொல்லினோம் அது இதை விட பெருசாக இருக்குது முதலாவதாக இவர் சாப்பிட்டு சொல்ல போகிறார் சாப்பிட்ட உடனே நீங்கள் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு பிள்ளைங்க மல்லிகைப்பூ மாதிரி இருக்கா இந்த உண்ட முதல் ரியாக்ஷனே வந்து வித்தியாசமாக இருக்கு ஒரு சரி 2 வகை சட்னி சூப்பராக இருக்கு ஓ தேங்காய் இஞ்சால கூடுதலாக வந்து மலிவு அதான் இட்லி நல்லா இருக்குது லைட்டாக அந்த புளிச்ச ஒரு டேஸ்ட்டோட என்ன எங்களோட ஊரில் வந்து அந்த புளிச்ச டேஸ்ட் வராது உளுந்து கொஞ்சம் கூட போடுவேணும் உளுந்து லைட்டாக காலமுறை மாதிரி இருக்கும் இது வந்து லைட்டாக ஒரு புளிச்ச டேஸ்ட்டோட தோசை சொன்னால் தோசை லேட்டாக பண்ணுவேன் பூரி அதை சாப்பிடும் அப்படி ஒன்றைக்கு எல்லாமே வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஒன்று தாங்க ஒன்று காணும் ஒரு இதில் வந்து அடுத்ததாக வந்து பூரி சொல்லிக்கலாம் பூரிக்கு இந்த கிழங்கு வச்சுக்கணும் கிழங்கு கறி வச்சுக்கணும் நல்ல சாஃப்டாக இருக்குது பூரி சுட சுட இருக்குது கிழங்கு வந்து நல்லா இருக்கும் என்ன சொல்ல உரைப்பு கார சாரங்கள் இல்லை வெங்காயம் கிழங்கு பச்சை மிளகாய் போட்டு மசிச்சு என்ன சொல்லுங்க உரைப்பு குறைவா கடலில் யூஸ் பண்ண அடுத்ததான் வந்து தோசை சொன்னாங்க இதுதான் தோசை தானே நல்ல முறுமுறு தோசை போல் இருக்கும் இந்த அதில் பாதிடுறேன் ஆப்ரேஷன் டி நல்ல வாசம் அடிக்குது லைட்டாக அந்த நெய் வாசம் அடிக்குது இதில் 2 சம்பல் இருக்குது சட்னி இதுலேயும் ஒரு துவையல் இதுலேயும் ஒரு துவையல் நல்லா புளிச்சிருக்கு கூடுதலாக சில கடையில் எங்கட ஊரில் போடைக்கு அந்த புளிப்பு மனம் பெறாது இது நல்லா புளிச்சிருக்கு நல்லா இருக்கு சாப்பிட நல்லா இருக்கியா ஓகேயா விடியலில் சாப்பிடலாம் அது நீங்கள் யோசிப்பீங்க ஒவ்வொரு நாளும் இப்படியா சாப்பிடுவீங்கன்னு இல்லை வந்த முதல் நாள் என்ன மாதிரி இதுக்கு சாப்பிடணுமெண்டா காண்டி தான் இவர்கிட்ட மிக்சிங்க பாருங்க மிளகு சாப்பிட்ற இல்லைன்னு குளியுது ஜெரின்னு இப்படி காலை உணவு சாப்பிட்ற இல்லைங்க எல்லாம் விட்டு கிட்ட அடிக்கிறானா முதல் இருக்கு தோசை நல்ல நரக்கு முருகான் இருக்கு பேப்பர் சைஸில் இருக்கு டேஸ்டாக இருக்கு இந்தியா மிளகட்டு சாப்பிடுது நல்ல மசாலாக்கள் நான் முடிச்சேன் சரி இதில் பில் வந்துட்டு பாருங்கள் இட்லி வந்து ஒரு இட்லி 19 ரூபாய் 2 இட்லி 38 ரூபாய் தோசை வந்து 71 ரூபாய் பூரி வந்து ஒரு செட் 2 வந்தது 71 ரூபாய் என்னது அது வந்து இது வந்து சைவ உணவு உயர்தர சைவ உணவு சரி சாப்பிட்டு வந்துட்டோம் சாப்பாடு நல்லா இருந்தது நாங்கள் அவ்வளோ சாப்பிட்டதுக்கு வந்து
90 ரூபா வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஜெரின் பார்த்த உடனே சொன்னவன் வந்து எங்கட ஊரில் சாப்பிட்ற மாதிரி 700-800 கிட்ட வந்திருக்குண்டு. ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். வந்ததுக்கு கூலாக ஒன்றும் குடிக்கல. கூலாக எதுவும் ஜூஸ் ஏதாவது குடிப்போமா? சோடா ஏதாவது? ஃப்ரூட் ஜூஸா? நார்மல் 7 ஒன்று குடிப்பாங்க. 7 ஒன்று குடிப்பிச்சு பாப்போம். இதில் கொஞ்சம் விலையாக இருக்குது நினைக்கிறேன். நார்மல் கடையில் இதில் அந்த கடையில் இருக்கு. ஏன்னா அது ஜூஸ் கடை, அதில் சோடா வச்சிக்கணும். அது வெளியே தான் இருக்கு. இங்கே அதை இருக்குது பட்டி கடை. இதில் பார்ப்போம். அதுதான் எவ்வளோ? 20 ரூபாய். நம்ம ஒரு காசுக்கு வந்து 80 ரூபாய் வருது. ஆனால் அங்கே இது வந்து 200 ரூபாய். நாக்கு வந்து லைட்டாக இதான மாதிரி இருக்கு. டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமாக இருக்குது. குடிச்சு பேர் நல்லா இருக்குது. நல்ல லெமன் ஃப்ளேவர் வந்து கூடுதலாக இருக்குது. கூடுதலாக நான் 7 தான் குடிக்கிறேன் நான். வித்தியாசம் என்ன? வித்தியாசமாக இருக்கா? அது இதே கம்பெனி தான். ஆனால் என்னன்னு சொல்கிறோம், இப்போ ஒரு நாட்டில் தயாரிப்பு ஏற்ற மாதிரி தானே மாறும். இதுதான் ஒரிஜினல் இதாக இருக்கும். எவ்வளோ கேஸும் நல்லா வேண்டது. சரி, என்ன சொன்னீங்க? சாப்பாட்டுக்கு என்ன சொன்னீங்க? ஒரே விலை மாதிரி தான் கிடக்கு. ஆனால் இப்போ நாங்கள் சாப்பிட்டது வந்து கொஞ்சம் உயர்தர சைவ உணவகம் வந்து போட்டுருக்கு. அப்போ வந்து விலை கூட தான் இருக்குது. நார்மலாக சொல்லுவேன்னா 150 ரூபாய்க்கு மதிய சாப்பாடுகள் முடிச்சிடலாம். ஒன்றும் கிடைக்கல. வந்த முதல் நாளே தேடிச்சிருந்தது தான் பிரச்சனை. நாங்கள் அடுத்தடுத்த நாள் நிற்பம் தானே, கன நாள் நிற்பம் தானே. அப்போ கட்டாயமே போவோம். மற்றது இன்றைக்கு இப்போ அடுத்த ஒரு பயணம் ஒன்று இருக்குது. பயணத்துக்கு போகிறோம். தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம்ட்டு. எங்களுடைய முதல் பயணம் வழியாக வந்து ஒரு கன்னி பயணம், கன்னி அனுபவம் ஒன்று தருவோம். வேண்டாம் இல்லை, எனக்கு அது ஃப்ளைட் ஏறினது வேறடா. இந்தியாவுக்கு கன்னி அனுபவம் தானே. அப்போ வித்தியாசமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா போய் இனித்தான் கிழிச்சு வலிக்கிடணும். இன்னும் 1 மணி நேரம் இருக்குது செக் அவுட் பண்ணுறதுக்கு. செக் அவுட் பண்ணிவிட்டு அது பெரிய இரவுக்கு தான் பஸ் இருக்குது. பார்ப்போம். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து கோயம்பேடு போகிறோமா? ரைட், ஓகே. மற்ற சம்பவம் நேற்று வந்து அண்ணாங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டவர். இன்றைக்கு நாங்கள் மட்டும்தான் போகிறோம். டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள்லாம் செய்ய போகிறோம். சம்பவம் இருக்குது. தொடர்ந்து பாருங்க. எல்லாமே ஈஸியாக இருக்கு. என்ன ஆப்பில் ஸ்கேன் பண்ணி விட்டால் சரி. போய் அங்கே போகணும் இங்கே போகணுமெண்டு இல்லை. இப்போ மெட்ரோவுக்கு டிக்கெட் கூட இந்த ஆப்பிலே புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை கொண்டு அதில் கொண்டு ஸ்கேன் பண்ணினா உள்ளே விடும். அப்புறம் போய் இறங்கி வெளியே வர சரி பார்ப்போம். ஆனால் சில வேளை ஸ்டாப்பிங்கள் மாறிக்கிற இறங்கிட்ட வேண்டாம் சம்பவங்கள் நடக்கும். என்னடாக்குன்றதை தொடர்ந்து பாருங்க. என்ன சில பேர் வந்து சொல்லுவீங்க ஸ்ப்ரைட் இது சோடாக்கள் நல்ல இல்லை உடம்பு கண்டு. வந்த நாள் இருந்துட்டு ஒருக்கா குடிக்கிறோம். இதில் பாருங்க, நம்ம சென்னை. இது வந்து பெருசாக மெரினா பீச்சில் போட்டிருக்கும். நாங்கள் விடியல ஒருக்கா போனால் உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம்.